உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களின் மனநிலையை அறியும் விதமாக உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு அமைச்சரவை ஒப்புதலும் அளித்தது. இதற்காக 50,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாகவும், திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது, உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்க பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க. ஸோ இந்த உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு, இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பெயர், அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் 4 தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.